உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் ஒரு முக்கியமான வேலையை பண்ணுறப்ப ரொம்பவே கவனத்தோடு பண்ணுவீங்க. அப்படி கவனத்தோடு பண்ணியும் அந்த காரியம் நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒழுங்காக பண்ணாதப்ப உங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடும். ஒரு சில பேர் பார்த்தா அவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம ரொம்பவே வருத்தப்படுவோம். ஒரு சில பேருக்கு பண்ண தான் அந்த ஒர்க் கரெக்டாக வரும். அப்படி இருக்கிற பர்சனாக நீங்கள், அப்போ இது உங்களுக்கானது. ஒரு மடாலயத்தில் ஒரு மிகப்பெரிய குரு இருக்கார். அவரை பார்க்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாரந்தோறும் வந்துட்டு போவாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு சில போதனைகள் சொல்லுவார் அந்த குரு. அவர்கிட்ட புதிதாக ஒரு சிஷ்யன் ஜாயின் பண்ணுறாரு. குருவிடம் சேர்ந்த கொஞ்ச நாளையே சிஷ்யனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதாவது குரு ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை அவரால் முதல் முயற்சியிலேயே வெற்றிகரமாக செய்ய முடியாதனால அவர் ரொம்பவே ஒரு சங்கடத்தோடையே இருக்கார். அவர் எந்த வேலையை கொடுத்தாலும் ஒரு சில தடங்களோட ஒரு ஃபுல்லாக பண்ணாமல் அரைகுறையாக பண்ணிடுறாரு. இதனால் அவர் ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கார். அடுத்த முறை அவர் கொடுக்குற வேலையை முழுமையாக பண்ணணும்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுக்கிறாரு. அந்த கவனத்தோடையே பண்ணி அவர் ஒரு பதட்டத்திலேயே ஒரு சில தவறுகள்லாம் பண்ணிடுறாரு. அந்த தவறுகளை திருத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் சுத்தமாகவே முடியலை. நாளடைவில் அவரோட வேலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறாரு. இதை பார்க்குறாரு குரு. எவ்வளோ தவறுகளோட வேலை அவர் செஞ்சு முடித்தாலும் இது வரைக்கும் குரு சிஷ்யனை ஒரு வார்த்தை கூட கேட்டதே இல்லை. அவர் கேட்காதனாலையும் சிஷ்யனுக்கு ஒரு கவலையாகவே இருக்குது. ஒரு ரொம்பவே மிகப்பெரிய சங்கடமாக இருக்குது. அவர் திட்டாட்டியும் நம்மளால் இது சரியாக பண்ண முடியலேன்ற ஒரு கவலை அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் குரு சிஷ்யனை அமர்த்தி ஒரு கேள்வி கேட்குறாரு. ஜோதிடர்கள் கூண்டுக்குள்ளே கிளியை வச்சுருப்பாங்க. அவங்க சீட்டை எடுத்து போட சொல்கிறப்ப கூண்டை திறந்து விடுவாங்க. அந்த கிளி நடந்து வந்து சீட்டை எடுத்து கொடுத்துட்டு பறக்காமல் திரும்ப நடந்தவாறே அந்த கூண்டுக்குள்ளேயே போயிடும். ஏன் தெரியுமா அப்படின்ட்டு சிஷ்யர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அவரும் ஒரு சில நொடிகள் யோசிச்சுட்டு தெரியல குருவேன்னு சொல்கிறாரு. சுதந்திரமாக பறந்துட்டு இருந்த ஒரு கிளியை பிடிச்சு முதல் அதோட ரெக்கையை வெட்டிடுவாங்க. சிறகை இறந்த கிளி அதை உணராமல் திரும்பி பறக்க முயற்சிக்கும். ஆனால் அதால் பறக்க முடியாது. ஏன்னா அதுக்கு இறகுகள் இல்லை என்று கிளிக்கு சுத்தமாகவே தெரியாது. அது மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும் போது அது ரொம்பவே தோல்வி அடைஞ்சிரும். இப்படி ஒவ்வொரு முறையும் பறக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து அதால் பறக்க முடியலன்ற ஏமாற்றத்தோடையே அது முயற்சி பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஒரு சில நாளடைவில் அந்த இறகுகளும் நல்லா பெருசாகவே வளர்ந்துடும். ஆனால் அந்த கிளி கொஞ்சம் கூட அடுத்து முயற்சி எடுக்காதனால அதால் பறக்கவே முடியாதுன்ற அந்த நம்பிக்கையோடய இருந்தனால அது பறக்கவே முயற்சி பண்ணவே இல்லை. இறகு முளைத்தக்கப்புறம் அது கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கூண்டை விட்டு பறந்துருக்கும். தன்னால் பறக்க முடியும்ன்ட்டு அந்த கிளிக்கும் தெரிஞ்சிருக்கும். சிறகில்லாத நேரத்தில் அந்த கிளி முயற்சி பண்ணி பறக்காதனால அது சுத்தமாகவே தன்னோட நம்பிக்கையை இழந்துருச்சு. நம்மளால் இனி பறக்கவே முடியாதுன்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துருச்சு. ஃபுல்லாக அதை நம்ப ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு பறக்கும் சக்தி இனி வரவே வராதுன்ற எண்ணத்தோடையே இருந்தனால அந்த கிளிக்கு பறக்கும் பழக்கமே சுத்தமாக மறந்து போச்சு. சிஷ்யன் குரு சொன்ன வார்த்தைகளை ரொம்பவே தெளிவாக கவனமாக கேட்டுட்ருக்காரு. இதன் மூலமாக இந்த கிளிக்கும் தனக்கும் இருக்கிற ஒற்றுமையை இவர் மறைமுகமாக சொல்கிறாருன்னு புரிஞ்சிச்சு. எத்தனை முறை முயற்சி செய்கிறோம் என்பது முக்கியமில்லை, எத்தனை முறை தோல்வி அடைகிறோம் என்பது முக்கியமில்லை. ஒவ்வொரு தடவையும் தோல்வி அடையிறப்ப அடுத்த தடவை வெற்றி கிடைக்கும்ன்ட்டு நம்புறது, அந்த நம்பிக்கையோட விடாமுயற்சியோட நீங்கள் அந்த விஷயத்த ட்ரை பண்ணுறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு குரு. இத்தனை தடவை நம்ம தோற்று போனோமேன்ற கவலையை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்தாலே ஒருவித பதட்டம் உண்டாகும். அதனால உங்களால் பல காரியங்களை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு குரு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் யார் ஒருவர் சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் பயந்து இப்படி யோசிச்சு பண்ணுறப்ப உங்கள் தவறுகள் இன்னும் மிகப்பெரியதாக ஆகும். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன தவறுகளை நினச்சிட்டே இருந்தோன்னா நம்மளால் எந்த காரியத்தையும் முழுமையாக முடிக்கவே முடியாது. அப்படி யோசித்து பண்ணுறப்ப
நம்ம அடுத்த செயலை செய்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்போம். பின்பு நம்ம எந்த விஷயங்களும் கற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை இல்லாமல் ஒரு செயலை பண்ணுறதுக்கும் நம்பிக்கையோடு ஒரு செயலை பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறப்ப உங்களை அறியாமையே பல தவறுகள் நீங்கள் பண்ணுவீங்க. பரவாயில்ல, தோற்று போனாலும் நம்ம நம்பிக்கையோடு பண்ணணும்னு ஒரு சில பேர் நினைக்கிறனால தான் அவங்களால முதல் முயற்சியிலேயே எல்லா வேலையும் சரியாக பண்ண முடிஞ்சுது. இந்த ஒரு சாமர்த்தியத்தை குரு சிஷ்யனுக்கு சொல்கிறாரு. ஒரு சில நாட்களுக்கு பிறகு சிஷ்யன் எந்த தவறுகளையும் பொருட்படுத்தாமல் அவரோட வேலைகள் செய்ய ஆரம்பித்தார். பல முன்னேற்றங்களை அவரோட வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பித்தார். இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒரு சில தவறுகள் பண்ணியிருப்பீங்க. அதை திருத்த முயற்சி பண்ணுங்க. முயற்சியே பண்ணாமல் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கலன்னு நீங்கள் புலம்பாதீங்க. உங்களால் மிகப்பெரிய சாதனைகள் புரிய முடியும். இந்த மாதிரி யார் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப பதறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள்.